வணக்கம். இன்றைக்கு பல்வேறு பிரச்சனைகளை தீர்க்கும் புதினா சாறு செய்முறை மற்றும் அதன் பயன்களை பற்றியும் பார்க்கலாம். புதினா இலைகள் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து அதனுடன் ஒரு துண்டு இஞ்சியை சேர்த்து நீர் விட்டு அரைத்து வடிகட்டி ஒரு தேக்கரண்டி சீரகத்தூள் மற்றும் 5-6 துளிகள் எலுமிச்சை சாறு கலந்து அருந்தி வரலாம். தேவைப்பட்டால் தேன் அல்லது பனங்கற்கண்டு சேர்த்தும் பயன்படுத்தலாம். இவ்வாறு புதினா சாற்றை தயார் செய்து தினமும் அருந்தி வரும்பொழுது கிடைக்கும் 10 விதமான நன்மைகளை பற்றி பார்க்கலாம். 1. இரத்தத்தில் உள்ள கழிவுகளும் நச்சுக்களும் வெளியேறி இரத்தம் சுத்தமடையும். 2. பசியின்மை, வாய்வு கோளாறுகள், வயிற்றுவலி நீங்கி செரிமான மண்டலத்தை மேம்படுத்தும். 3. சருமத்திற்கும் தலைமுடிக்கும் தேவையான ஊட்டச்சத்துக்களை அளித்து சரும ஆரோக்கியத்தையும் தலைமுடி வளர்ச்சியையும் அதிகரிக்கும். 4. புதினா இலைகளில் விட்டமின்கள், கால்சியம், இரும்புச்சத்து, துத்தநாகம், தாது உப்புக்கள் போன்ற அனைத்து உயிர்ச்சத்துக்களும் நிறைந்திருப்பதால் இந்த ஜூஸை அருந்தி வரும்பொழுது உடற்சோர்வை போக்கி உடனடி ஆற்றலை அளிக்கும். 5. புதினாவில் உள்ள அதிக அளவு விட்டமின் ஏ கண் பார்வை திறனை அதிகரிக்கச் செய்யும். கண் நரம்புகளுக்கு ஊட்டமளிக்கும். 6. புதினா சாற்றினை அருந்தும் பொழுது இதில் உள்ள சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் குணங்கள் புற்றுநோய் செல்கள் பரவுவதை கட்டுப்படுத்தி புற்றுநோய் வராமல் தடுக்கும். 7. புதினா கீரையை ஜூஸாக அருந்தி வரும் பொழுது இதில் உள்ள மிகுதியான கால்சியம் பற்களையும் எலும்புகளையும் பலப்படுத்துகிறது. 8. ஆஸ்துமா, நுரையீரல் சளி, தொண்டையில் கிருமி தொற்று, காய்ச்சல் மற்றும் சுவாசப்பாதை பிரச்சனைகளை குறைத்து உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துகிறது. 9. புதினா சாற்றை தினமும் அருந்தி வந்தால் உடலில் இரத்த சிவப்பணுக்கள் உற்பத்தியாகி இரத்தச் சோகையை குணமாக்க முடியும். 10. உயர் இரத்த அழுத்தம் மற்றும் கெட்ட கொழுப்பை குறைத்து இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. கல்லீரல், கருப்பை மற்றும் சிறுநீரகத்தில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றி பலமடைய செய்கிறது. மேற்கூறிய இத்தனை நன்மைகளை அளிக்கும் புதினா சாற்றினை அருந்தி வந்தால் பல பாதிப்புகளை தடுக்க முடியும். இதுபோன்ற உடல்நலன் சார்ந்த பதிவுகளுக்கு நமது அஸ்வம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.